கூட்டணி பேசுவதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரே நேரத்துல எப்படி 2 கட்சியிலும் நான் பேச 10 கட்சியில கூட பேசலாங்க. எங்களுடைய தனித்தன்மை பாட்டாளி மக்கள் கட்சி என்பது யாருக்கும் அடிமை சாசனம் எழுதி கொடுத்த கட்சி அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ற தனித்துவம் இருக்கிறது. சுயம்பாக மருத்துவர் ஐயா அவர்கள் உருவாக்கிய கட்சி. முதல் நாள் வரைக்கும் நீங்க அதிமுகல போய் பேசிட்டு வந்தீங்க. நைட்டோட நைட்டு பார்த்தா பாஜக காலையில இருந்துச்சு திரு அண்ணாமலை வர்றாரு, அதுக்கப்புறம் திரு முருகன் வருகிறார், எல்லாரும் சைன் பண்றாங்க. அப்ப எனக்கு தெரியாம எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களை கட்சியில வச்சுட்டே இருக்கணுங்கிற கட்டாயம் எனக்கு இருக்கா? எனக்கு அது புரியல. குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்படி வேணாலும் அது குற்றச்சாட்டு நம்ம சொல்லலாம். எப்படி? அது நீங்களோ நானோ முடிவு செய்ய வேண்டிய விஷயம் இல்லை. அவர்கள் 2 பேருக்கு இடையில் தான் எந்த இடத்துல அது மிஸ்கம்யூனிகேட் ஆகிறது என்னால் அந்த விவாதத்துக்குள்ள நாங்கள் இல்லை. எங்களுக்கு அதை பற்றின தகவலோ புரிதலோ கிடையாது. ஒன்று சேர வேண்டும் என்று தான் அனைவரும் எதிர்பார்க்கின்றோம். அது நடக்காமல் சென்று கொண்டு இருக்கும் பொழுது யார் முரண்? தலைவர் பதவி எப்போ காலாவதியா? காலாவதி ஆகிவிட்டது என்று சொன்னால் எலெக்ஷன் கமிஷனின் ஆர்டர் படி 26 வரைக்கும் அந்த பதவி நீடிக்க இருக்கிறது. இறுதியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆமா, சரி, கரெக்ட். நீங்க உருவாக்கியவரே ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்றால் அது தவறானதாக இருக்குமா? பைலா இருக்கு, வெளிப்படையாக எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். பைலா என்ன சொல்கிறது என்பது தான் இங்கே விவாத பொருளே. பைலா என்ன சொல்கிறதோ அதுதான் பேசுகிறோம். ஏபிஎம்கேன்னு ஒன்று இல்லையா? எதுவுமே இல்லை. அப்புறம் அதுக்கு எல்லா பொறுப்புல இருந்து நீக்கியாச்சுல, அப்புறம் எப்படி நீங்க கிளைம் பண்ணுவீங்க? இல்லை, அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் தான் பைலா படி இருக்கிறார் அப்படின்றது தான் யதார்த்தமான விஷயம். அது தவறுன்னு சொல்றாரு அன்புமணி. பாட்டாளி மக்கள் கட்சி சரிதான், தவறு. அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒண்ணுதான். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது தான் சரியா இருக்கும். அப்படி இல்லையா? இல்ல, ஏபிஎம்கேன்னு ஒண்ணு இல்லையா? எதுவுமே இல்லை. அப்புறம் அதுக்கு எல்லா பொறுப்புல இருந்து நீக்கியாச்சுல, அப்புறம் எப்படி நீங்க கிளைம் பண்ணுவீங்க? இல்ல, அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் தான் பைலா படி இருக்கிறார் அப்படின்றது தான் யதார்த்தமான விஷயம். அது தவறுன்னு சொல்றாரு பெரியவர். இல்லை, முடிவெடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? அங்கதான் டிஸ்பியூட் ரைஸ் ஆகுது. அது முடிவெடுக்க வேண்டிய இடத்துல எங்க இருக்குதோ அது அப்ப நிரூபணம் ஆகும். என்ன முடிவு என்ன எடுக்க வேண்டியிருக்கு? இல்லை, தலைவர் யார் என்பதை முடிவு செய்ய வேண்டிய இடம் என்பது எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறது. அது தாண்டி போச்சுன்னா, அது டிஸ்பியூட் ஆக போச்சுன்னா நீதிமன்றங்களுக்கு செல்லும். அந்த மாதிரி செல்லுகின்ற இடத்துல அது முடிவு என்னன்றது தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியால் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவர் தான். அந்த தலைவர் பொறுப்பிலிருந்து முழுவதுமாக நீக்குகிறேன், இனிஷியலை தவிர பேரை கூட முழுசா பயன்படுத்தக்கூடாது பின்னாடின்னு பெரியவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்காரு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது அவங்களுக்கு உண்டான ஒரு டிஸ்பியூட். ஆனா கட்சி சட்ட விதிகள் படி பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அவரை மாற்றுவதற்கு மறுபடியும் பொதுக்குழு தான் ஒன்று கூடி அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி எதுவுமே நடக்காமல் ஒரு விஷயம் தன்னிச்சையாக நடந்ததை தான் தொடர்ச்சியாக எங்களுடைய சட்ட பாதுகாப்பு குழு தலைவர் பாலுவாக இருக்கட்டும், அவங்க தொடர்ச்சியாக கிளைம் பண்றது அதுதான். பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே ஒரு வருடத்துக்கு எக்ஸ்டென்ஷன் போஸ்ட்ல தான் அன்புமணி இருக்காங்க. இப்போ ஆமா, அப்படிங்கும்போது அது எப்படி அது அவர் தான் தலைவர்னு எப்படி அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு அல்டிமேட் அத்தாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இறுதியாக முடிவு செய்ய வேண்டிய இடத்துல பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் இருப்பார்கள். பைலா அப்படிதான் இருக்கா? அப்படிதான் இருக்கு பைலா. நிறுவனர் என்ன சொல்றாரோ அப்படிதான் அது முடிவெடுக்க வேண்டுங்கிற பொறுப்பு. அப்படி இல்லை, நிறுவனருடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடத்த வேண்டும் என்றுதான் 13வது ஆலோசனைப்படி தான் நடத்த வேண்டும் அப்படிலாம் இல்லை. நிறுவனர் ஆலோசனை கொடுக்கலாம், அந்த ஆலோசனைப்படி பொதுக்குழு நடக்கும். பொதுக்குழு உறுப்பினர்கள் இறுதியாக என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவு தான் தீர்க்கமான முடிவு. தலைவர் பதவி எப்போ காலாவதியானது? கடந்த காலாவதி ஆகிவிட்டது என்று சொன்னால் எலெக்ஷன் கமிஷனின் ஆர்டர் படி 26 வரைக்கும் அந்த பதவி நீடிக்க இருக்கிறது. இறுதியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2026 ஆகஸ்ட் மாதம் வரை அந்த பதவி இருக்கிறது. செயல் தலைவரா எப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டார்? மருத்துவர் ஐயா அவர்கள் மகாபலிபுரம் மாநாட்டிற்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவர் சொன்னார். ஸோ அப்பவே நீங்க சொல்ற யுனைடெட் பாமக அப்படி சொன்னா பாமக ஒருங்கிணைந்த அப்பவே செயல் தலைவர் நியமிக்கப்பட்டாரு. இதே பொதுக்குழு உறுப்பினர்கள் அப்பொழுதும் இருந்தார்கள். அனைவராலும் சேர்ந்துதான் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார். அதுதான் தவறு. அனைவராலும் சேர்ந்துலாம் நியமிக்கப்படவில்லை. சரி, அப்புறம் ரைட்டுங்களா? ஒரு பிரஸ் மீட்ல மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார், மகாபலிபுரம் மாநாடு நடைபெறுவதற்கு அதாவது மே 11ஆம் தேதிக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்தார்கள். அது தவறு என்று மருத்துவர் சின்னையா அவர்கள் ஒரு 3 நாட்கள் கழித்து பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நான் தான், இந்த தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றாலும் மாற்ற வேண்டும் என்றாலும் மீண்டும் பொதுக்குழு கூடிதான் முடிவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அதுவரை நானே பாமக தலைவராக தொடர்வேன் என்று பத்திரிகையாளர்கள் வெளிப்படுத்தினர். அப்ப அது ஒன்றாக கூடி முடிவெடுக்கப்பட்டது என்பதெல்லாம் தவறான பிம்பம். அறிவிக்கப்பட்டதா? ஆமா, அப்படிதான் நடந்தது.
ஆனால் அதே நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மகாபலிபுரம் மாநாட்டிலேயே வந்து அன்புமணி அவர்களும் கலந்து கொண்டார்கள். அப்போதும் அவர் செயல் தலைவர்ன்னு தான் அறிவித்தார் ப கிடையாது, ராமதாஸ் அவர்கள். கிடையாது. ம். பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்று தான் எல்லாருமே பேசினாங்க. எல்லாரும் பேசினாரு. அவர் எப்படி அறிவிச்சாரு? அன்புமணியை திரு ராமதாஸ் அவர்கள் எப்படி அறிவித்தார்? தலைவர் என்று தான் அறிவித்தார் என்று நான் நினைக்கிறேன். செயல் தலைவர்ன்னு சொல்லியிருக்காரு. சொல்லலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உதவிகரமா இருக்கட்டுங்கிறதுக்காக தான் நான் அவரோட உங்களுக்கு கிளைமா இருக்கலாம் அது. அது நம்ம அவரோட விஷயத்துல அவர் சொல்றத வந்து மாற்று பேசுவதோ, அது வந்து சரியாக இருக்காது. அவருடைய கருத்த அவர் வெளிப்படுத்துறாரு. ம். ஆனா எது இப்ப நான் என்ன வேணாலும் சொல்லலாம், நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் இல்லையா? கட்சிக்கு பைலான்னு ஒண்ணு இருக்கும்பொழுது, என்னதான் வேணாலும் சொல்லலாங்கிறது இல்ல. கட்சி என்ன பைலா சொல்லணுங்கிறது தானே டிசைட் பண்ண வேண்டி இருக்குல்ல. கட்சி பைலா தானே அதுதானே சொல்றோம் நாங்க. விதிமுறைகள் படி கட்சியினுடைய விதிமுறைகளை உருவாக்கியவரே மருத்துவர் ஐயா அவர்கள் தான். ஆமா. கரெக்ட். நீங்க மருத்துவர் ஐயா அவர்கள் தான். உருவாக்கியவரே வந்து ஒரு விஷயத்த சொல்கிறார் என்றால், அது தவறானதாக இருக்குமா? பைலா இருக்கு. வெளிப்படையாக எல்லாருக்கும் நாங்க குடுத்திருக்கிறோம் பைலா. பைலா என்ன சொல்கிறது என்பதுதான் இங்க விவாத பொருளே. ம். பைலா என்ன சொல்கிறதோ அதுதான் பேசுறோம். ம். பைலா படி என்ன இருக்கிறது? ம். நான் உருவாக்குனேன்றதுக்காக நான் சொல்றதெல்லாம் பைலாவாயிடாது. என்ன பைலா படி இருக்கோ, புத்தகத்தின்படி என்ன பைலா இருக்கிறதோ, அதுதான் விதிமுறைகளாக தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் பொழுதும், அந்த பைலாவின்படி தான் செயல்பட்டது. அப்படிதான் ஒவ்வொரு வாட்டியும் செயல்படுத்திக் கொண்டது. இப்ப அங்கீகரிக்கப்பட்ட அந்த கட்சியினுடைய அந்த தன்மை இழந்திருக்கா இல்லையா? ரிஜிஸ்டர்டு பார்ட்டியாக இருக்கு. ரெஜிஸ்டர் பதிவு பார்ட்டியா செய்யப்பட்ட இருக்கு. பார்ட்டியாக இருக்கு. எலக்ஷன் கமிஷனிடம் எங்களுடைய பைலா எல்லாமே ரிஜிஸ்டர் செய்யப்பட்டு தான் இருக்கிறது. ஆனால், அதுல வந்து ஃபுல் டிஸ்கிரிஷனரி பவர்ஸ்ன்னு சொல்லி குடுத்திருக்கிறது தலைவருக்கா? நிறுவனருக்கா? தலைவருக்கு. தலைவருக்கா? தலைவருக்கு தான். உறுதியாவா? ஆமா. பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்கு தான் ம். அனைத்து அதிகாரமும். ஒரு உறுப்பினரை நியமனம் செய்ய வேண்டியதோ, பொறுப்பாளர்களை நியமனம் செய்ய வேண்டிய அதிகாரமோ, அதற்கு உண்டான அதிகாரம் அனைத்துமே தலைவருக்கு தான். மீண்டும் ஒரு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று சொன்னால், அந்த பொதுக்குழுவை அறிவிக்க வேண்டிய இடத்தில் தலைவர் தான் இருக்கிறார். ம். அந்த பொதுக்குழுவிற்கு நிறுவனர் அழைக்கப்பட்டு, அவர்களுடைய வழிகாட்டுதலை கேட்டு, அதன்படி பொதுக்குழு நடத்தப்படணும். ம். அப்படி என்பதுதான் விதி. ம். 2 பேருக்கும் முரண் எங்க உருவாகுது? அன்புமணி அவர்களுக்கும், திரு ராமதாஸ் அவர்களுக்குமான முரண் எங்கிருந்து உருவாகுது? அந்த பொதுக்குழுவில் நடைபெற்ற ஒரு சம்பவம். இப்போ கடந்த மாதம் டிசம்பர் மாதம் நடைபெற்ற பொதுக்குழுவுல ஒரு முடிவெடுத்து மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிக்கின்றார். அந்த இடத்துல இருந்து தான் துவங்குவதாக நாங்கள்லாம் பார்க்குறோம். ம். இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க தான் சொல்லுகின்ற போது, ஏற்கனவே வன்னியர் சங்கமோ, அல்லது அது சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகளோ வந்து, ராமதாஸ் அவர்களுக்கு தான் பெருவாரியான ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்னு பொது வெளியில் பார்க்க முடியுது. அப்படி இருந்தபோது, திரு குருமூர்த்தி அவர்கள் வந்தார்கள், இந்த சைதை துரைசாமி அவர்கள் வந்தார்கள். எல்லாம் பேசி வந்து கூட, இது ஒரு ஒன்றுபடாமல் இருப்பதற்கான சிக்கல் எங்கே உருவாகுது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுதா? அது நீங்களோ, நானோ முடிவு செய்ய வேண்டிய விஷயம் இல்ல. அவர்கள் 2 பேருக்கு இடையில் தான் எந்த இடத்துல அது வந்து மிஸ்கம்யூனிகேட் ஆகிறது என்ற அந்த விவாதத்திற்குள்ள நாங்க இல்ல. எங்களுக்கு அத பத்தின தகவலோ, புரிதலோ கிடையாது. ஒன்று சேர வேண்டும் என்று தான் அனைவரும் எதிர்பார்க்கின்றோம். ம். அது நடக்காமல் சென்று கொண்டிருக்கும் பொழுது, யார் முரண்படுறாங்க? யார் வேணாலும் தெரியல அதுதான். யார் முரண்படுறா, இவரா, அவரா அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியறதுக்கானதில்ல. இல்ல எங்களுடைய நீங்க அன்புமணி பக்கம் தானே இருக்கீங்க. நாங்க அன்புமணி பக்கம் தான் இருக்கிறோம். அதற்கான காரணம், அந்த கட்சியை அடுத்த தலைமுறைக்கு வழிநடத்தி செல்வதற்கு அன்புமணி அவர்களை விட்டால், அடுத்த தலைவர் சரியாக இருக்க மாட்டார் என்ற அடிப்படையில, அனைத்து நிர்வாகிகளும் மருத்துவர் அன்புமணி தன் அவர்கள் பின்னாடி தான் நிக்கிறோம். குடும்பத்திலிருந்து யாரும் வரக்கூடாது என்று சொன்னவர் தான். அப்படி வந்தால் நீங்கள் கட்டி வைத்து அடிக்கலாம் என்று சொன்னவர் திரு ராமதாஸ். அது ஒரு புறம் இருந்தாலும், அதற்கு பிறகாக வந்த திரு அன்புமணி எல்லாரும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு விட்டார்களா? ஆமா. ஏற்றுக்கொண்டவே தானே இப்ப அத்தனை நிர்வாகிகளும் நம்ம பின்னாடி இருக்கிறோம் நாங்க. ம். எந்த கட்சியில மாத்தி பேசல. ஒரு ஒரு கால சூழலுக்கு ஏற்றாற்போல், ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கப்பட்ட போது மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னது உண்மைதான். அது மருத்துவர் ஐயா அவர்களே அங்கீகரிச்சு தான் இருக்கிறாரு. அதற்கு பின்னாடி பல பேர வந்து உருவாக்குனார் மருத்துவர் ஐயா. ம். என்னை உருவாக்குனதும் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். ம். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை உருவாக்குனதும் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அப்படி உருவாக்கியவருக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளவோ, குடுக்கவோ அதிகாரம் இருக்கிறதா? இல்லையா? 100% மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அப்புறம் ஏன் அன்புமணி இருங்க முழுசா முரண்படுறார்? சொல்லிடுறேன். ம். அதிகாரம் இருக்கிறது. இல்லை என்று சொல்லவில்லை. ம். பை லா. ரைட்டுங்களா? எதுவாக இருந்தாலும் அவர் சொல்லுகின்ற விஷயத்தை அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த சட்ட விதிகள் சொல்கிறது. உங்களை உருவாக்கியவருக்கு உங்களிடம் என்ன சொல்ல வேண்டும்? நான் தலைவரா இருந்து டிசிஷன் எடுக்கிறேன்னு சொல்றது தப்பா இருக்கா? அப்படிலாம் கிடையாது. நீங்க ஒரு டெசிஷன சொல்றீங்க. தொடர்ச்சியாக அப்படித்தானே இருக்கும். ஒரு ம். தலைவர் டெசிஷன சொல்லும்பொழுது, இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதற்கு உண்டான கருத்தை ஏற்பார்கள். எதிர்கருத்தும் இருக்கும். அதெல்லாம் முடிவு செய்து பெரும்பான்மை கருத்து யாரிடம் இருக்கிறதோ, அந்த டெசிஷன் தான் ஃபைனல் டெசிஷனாக இருக்கும். சரி, அதுதான் ஜனநாயகம். சரி. அப்ப ரைட்டுங்களா? அப்ப அதன்படி ஜனநாயகம் தான் கெட்டு விட்டதா? நடக்கிறது. ஜனநாயகம் கெட்டு விட்டதா பாமகல? புரியல நீங்க சொல்றது. ஜனநாயகம் கெட்டு விட்டதான்னு கெட்டு விட்டது என்று சொல்ல முடியாது. ஜனநாயகத்தின்படி நடக்கவில்லை அது. ஜனநாயகத்தின்படி நடக்க வேண்டும் என்பதுதான். கெட்டு விட்டது என்று சொன்னால் ஜனநாயகமே இல்லாம போய்விட்டது அப்படின்னு சொல்வதெல்லாம் இல்ல. ஜனநாயகத்தின்படி நடக்கவில்லை.
ஜனநாயகத்தின்படி மரபின்படி நடக்காமல் என்ன திரு ராமதாஸ் அவர்கள் முரண் பொதுக்குழுவை செய்தார்? கூட்டி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மாற்றாக இன்னொரு தலைவரை நியமனம் செய்திருக்க வேண்டும் ஆரம்ப சரி, கட்டத்துல. சரி. அது நடக்காம போனதுதான் அது ஜனநாயக ரீதியாக நடக்கவில்லை அந்த அப்படின்றோம். இடத்திலேயே முரண்படுறாரு திரு ராமதாஸ். நான் தான் டிஸ்கிரிஷனரி சொல்ல முடியும்னு சொல்றாருல்ல. அப்ப அது நான் செய்வதற்கு என்னால் உருவாக்கப்பட்டவர்கள், நான் சொல்வதை கேட்டு நடப்பவர்கள், அதுதான் கட்சி, அதான் பண்ண முடியும்னு சொல்லும்போது, அதை ஏற்றுக்கொண்டு இன்னும் 1 வருட காலம் எனக்கு அனுமதி குடுங்க. இந்த எலக்ஷன் நான் டிசைட் பண்றேன்னு சொன்னது. பல பிரச்சனைகள் சொல்றாரு. நாள் வரைக்கும் நீங்க அதிமுகல போய் பேசிட்டு வந்தீங்க. நைட்டோட நைட்டு பார்த்தா பாஜகவினுடைய காலையில எந்திரிச்சு திரு அண்ணாமலை வர்றாரு. அதுக்கப்புறம் திரு முருகன் வருகிறார். எல்லாரும் சைன் பண்றாங்க. அப்ப எனக்கு தெரியாமயே எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா, உங்கள கட்சியில வச்சுட்டே இருக்கணுங்கிற கட்டாயம் எனக்கு இருக்கான்னு எனக்கு கேட்கிறேன். அது புரியல. குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்படி வேணாலும் அது குற்றச்சாட்ட நம்ம சொல்லலாம். எப்படி? சொல்ல வேண்டியது எனக்கு தெரியல, கையெழுத்து போடவில்லை என்று சொன்னால் கையெழுத்து போட்டது யாரு? அதான் ஒரு காலை கூட்டணி கொடுத்த மருமகளும், ஒரு காலை மகனும் கழிந்து எனக்கு கொள்ளிக்கட்டை நீ தான் வைக்கணும்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லி தானே அப்ப பண்ணியிருக்கு. மருத்துவர் அந்த அளவுக்கு ஐயாவிடம் நிர்பந்தம் ஏன் குடுக்குறாங்கன்னு எல்லா கேட்கிறேன். கட்சியிலும் இருக்கும்ல. ஒரு கூட்டணி முடிவாகிறது என்று சொன்னால் பல கருத்து இருக்கும். ஒன்று நாள் சேர்ந்து போய் ஒரு கட்சிக்கு போய் சைன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அடுத்த நாள் போய் இன்னொரு காலையில எந்த மறுபடியும் கட்சிக்கும் பேசி போய் சைன்லாம் பண்ணல. ம். இது வீட்டுக்குள் நடந்த ராமதாஸ் அவர்கள் பிரஸ் மீட்ல பேசினது இது. சைன் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னாரா? நாம் எல்லாமே டிசைட் பண்ணியாச்சு. மறுநாள் காலையில சைன் பண்ண கையெழுத்து வேண்டியது தானே! போட்டு விட்டோம், சைன் பண்ணி விட்டோம் என்பதெல்லாம் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லவே இல்ல. மருத்துவர் மறுநாள் ஐயா அவர்கள் காலையில் சொன்னது நாங்க போய் சைன் பண்றதாக இருந்தது. எல்லாமே பேசி முடிவீடு செய்து விட்டாகிவிட்டு எத்தன சீட்டு வரைக்கும் பேசிட்டோம்னு சொல்லிட்டாங்க. உண்மதான். இல்லன்னு சொல்லல. அப்புறம் மருத்துவர் எப்படி ஐயா நீங்க அவர்கள் சொன்னது உண்மதான். அதற்கு பிறகு பேசுறோம். அடுத்த கட்ட நடவடிக்கை கேட்கிறோம். இதுல என்ன தவறு இருக்கு? அப்ப நீங்க ஆல்ரெடி இதயவே முதல்லயே சொல்லியிருந்தா இந்த பேச்சே வந்திருக்காதுல்ல. ஏங்க ஒரு 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 கூட்டணி முடிவு செய்யறது என்பது நீங்க நினைக்கிற மாரி ஒரு நிமிஷத்துல முடிவு பண்றதில்ல. பல கட்ட விவாதங்கள் நடக்கும். ஆக பல கட்ட ஆல்ரெடி இவர் பேசிக்கொண்டே இருக்கும்போதே திரு அன்புமணி வேற ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். மருத்துவர் ஐயாவிற்கு தெரிஞ்சு தான் எல்லாமே நடக்கும். கூட்டணியை முடிவு செய்கின்ற அதிகாரத்தை பொதுக்குழு மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தான் தரும். அப்புறம் ஏன் ராமதாஸ் அவர்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்ட சொல்றாங்க? அவருடைய கருத்த அவர் சொல்றாரு. நடந்த விஷயத்த உள்ளரங்கத்துல வீட்டுக்குள்ள நடந்த விஷயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். நீங்க சொல்றது முரணா இருக்கா இல்லையா திரு கணேஷ்? முரணே இல்ல. என்ன முரணே இல்ல. இப்ப இந்த அரங்கத்துக்குள்ள நமக்கு நடக்குது. நீங்க நானும் பேசுறோம். முதல்ல ஒரு கட்சிகிட்ட பேசிட்டு வந்தாச்சு. எல்லாமே டிசைட் பண்றேன்னு சொல்லியாச்சு. நாளைக்கு போய் சைன் பண்ண போறேன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. அந்த நேரத்துல திடீரென்று காலையில் விடிந்தும் விடியாமல் ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி நிற்கிறார். மத்திய அமைச்சர் நிற்கிறார்ன்னா, என்ன புரிந்து கொள்ள முடிகிறது? நீங்க பேசுறது முரணா இருக்கா இல்லையா? திரு ராமதாஸ் அவர்கள் நான் சொன்னதை நான் தான் நான் நான் அத சொல்றேன். உங்ககிட்ட கேட்கிறேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி, இன்னைக்கு நைட்டு முடிவு பண்ணி, நாளைக்கு காலையில வந்துருவாங்களா? அதுதான் நான் ஒரு கேட்கிறேன். அது கூட்டணி ராமதாஸ் அவர்களுக்கு தெரியாமல் நடந்ததான்னு கேட்டேன். அதுதான் ஒரு நான் கேட்டேன். கூட்டணி பேச்சு என்பது, மருத்துவர் ஐயா அவர்களும், மருத்துவர் சின்னையா அவர்களும் சேர்ந்து பேசுவது தான் கூட்டணி பேச்சு. 2 பேர் 2 பக்கம் பேசுறாங்களா? 2 பேரும் 2 பக்கம் இல்ல. 2 பேரும் சேர்ந்தே கூட 2 கட்சியிடமும் பேசலாம். எங்களுக்கு எங்க ஆனால் திரு ராமதாஸ் அவர்கள் அப்படி சொல்லலையே! அது அவர தான் நீங்க கேட்கணும். என்ன பேசினார்ன்றதுல நான் இல்ல. முரண்படுறது நீங்க தானே. அவர் முரண்படலையே. நீங்க தான் முரண்பட்டு நான் நிக்கிறீங்க. முரண்படவில்லை. இல்ல நீங்கன்னா உங்கள சொல்லல. நான் ஒரு கட்சியினுடைய ஒரு நிர்வாகி அவ்வளவுதான். அவங்க 2 பேருக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை நடந்தது, என்ன முடிவு செய்தார்கள் என்பதெல்லாம் அவங்க தான் சொல்லணும். மருத்துவர் ஐயா அவர்கள் வெளிப்படையாக சொல்லிவிட்டார். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதற்கான பதில் இதுவரைக்கும் சொல்லவில்லை. எப்போது சொல்வார்? அவர தான் நீங்க கேட்கணும். எப்போது சொல்வார் என்று நான் எப்படி சொல்ல முடியும்? அவர் தான் ஏன்னா அவர் ஒரு தலைவர். அவருடைய தலைமை பண்பு என்பது இருக்கிறது. அவர் என்ன நினைக்கிறார் என்பதை குறித்து அவர் தான் சொல்ல வேண்டும். அன்புமணி அவர்கள் கூட்டிய அந்த கூட்டத்தில் கூட தந்தைக்கு ஒரு இடம் குடுத்து, சேர் குடுத்து, ஃபோட்டோவெல்லாம் போட்டு எல்லாம் ஃபோட்டோலாம் போடல. அதெல்லாம் தவறான விஷயம். ஃபோட்டோ வச்சிருந்தாங்களா? யார் காட்டுங்க. நான் தான் பொதுக்குழுல இருந்தேன். ஃபோட்டோ வைக்கலையா? எதுவுமே கிடையாது. சேர் போட்டது? சேர் இருந்துச்சு. அவருக்கான இருக்கை இருந்தது. அழைப்பு கொடுக்கப்பட்டது. எந்நேரம் வேணாலும் அவர் வரலாம். ம். வருவார் என்ற எதிர்பார்ப்புல இருந்தோம் நாங்க. ம். அதற்காக இருக்கை அவருக்கு எப்பவுமே போடுகின்ற இருக்கை போடப்பட்டிருந்தது. ம். அதுல என்ன தவறு இருக்கு? படம் வச்சார், மாலை போடுறார்லாம் சும்மா அதெல்லாம் கதை. ம். அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். போடலையா? இல்லன்னு சொல்றேங்க. நான் தான் இருந்தேன்னு சொல்றேன். அதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? போடலையான்னு கேட்டா நான் என்ன இதுதான் பதில் சொல்ல முடியும்? போடலையான்னு கேட்கிறேன் இல்லன்னு உங்ககிட்ட. சொல்றேன் நானு. ம். நான் தானே இருந்தேன் அங்க. சரி. நானும் அந்த மேடையில இருந்தவன் தான். நாற்காலி போடப்பட்டது. நாற்காலி மருத்துவர் ஐயா அவர்களாக இப்ப இல்ல, எப்பவுமே நிரந்தரமாக இருக்கும். ஏன்னா அவர் தான் நிறுவனர். அவரால் வளர்க்கப்பட்டவர்கள் தான் நாங்க எல்லாம். அப்புறம் எங்க பிரச்சனை வருது? ஒரு நாங்க எங்களுக்கான தலைவர், அடுத்த தலைமுறைக்கான தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்று எங்களுக்கு அடையாளம் படுத்தியதே மருத்துவர் ஐயா அவர்கள் தான். ரைட்டுங்களா? அவர் மீது கட்சி விரோதமாகவோ, பொதுமக்களுக்கு சார்ந்த எதிர்ப்பாகவோ எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க பார்க்கல. நிர்வாகிகளாகிய நாங்க 2 பார்க்கல. பேருமே ஒரே விஷயத்தை முன்னிறுத்துகின்ற போது 2 பேருக்குமான பிரச்சனைகள்ல உங்க கட்சிக்கான ஒரு சிக்கலா மாறுமா? மாறாதா? மாறிட்டு தானே இருக்கு இப்போ. மாறுமா மாறாதான்னு இல்ல. மாறிட்டு தான் இருக்கு. அப்ப முடிவெடுக்க வேண்டிய இடத்துல நிர்வாகிகள் இருக்கும் பொழுது, எங்களுடைய முடிவை நாங்க சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும்போது, நாங்கள் அன்புமணி ராமதாஸிற்கு ஆதரவாக நிற்கிறோம். அதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. அதற்காக நாங்கள் மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக செயல்படுகிறோம், போறோம் அப்படின்றதெல்லாம் எங்களுடைய இது இல்ல இல்ல. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. திரு அன்புமணியோ, திரு ராமதாஸ் அவர்களோ,
கட்சியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படிங்கிறத முன்வைக்கிறார்கள் தவிர, நான் வந்து இத்தனை கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு 1 நாள் வரைக்கும் இல்ல. ஏற்கனவே ஒரு அவகாசம் குடுத்தேன். அந்த அவகாசத்தையும் 2வது ஒரு அவகாசம் குடுத்தேன். ஏன் அந்த கட்சிக்கெல்லாம் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லல? நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தெளிவாக சொல்லிட்டார். ஏன்னு சொன்னா, கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இருக்கிறார்கள். பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக இருக்கிறார்கள். ஒரு ஒரு தலைவருடைய அனுமதி இல்லாமல் ஒழுங்கு நடவடிக்கை குழு அமைப்பது என்பதே தவறான ஒரு விஷயம். தலைவரே தவறு செய்தால் அப்புறம் ஒழுங்கு நடவடிக்கை கூட நிறுவனம் எடுக்கப்படுமா? எடுக்கப்படாதா? எடுக்கப்பட வேண்டும் தான். இல்லை அப்படிதான் என்று எடுத்திருக்கிறாரு. எடுக்கப்பட வேண்டும் தான். சொல்லவே இல்ல. தலைவர் தவறு செய்தால் நாங்க சொல்லவே இல்லையே. ம். பிரச்சனையே இப்ப அங்க தானே ஆரம்பிக்கிறது. ம். தலைவர் என்ற பதவியிலிருந்து பொதுக்குழு உறுப்பினர்களுடைய பொதுக்குழுவுடைய அங்கீகாரம் இல்லாமல் செயல் தலைவர் என்று அறிவித்துவிட்டு, செயல் தலைவர் தவறு செய்தார் என்று தான் உங்க ஒழுங்கு நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுக்கப்படுகிறது. அதுதான் சட்டப்படி தப்புன்றோம் நாங்க. ம். 2 பேத்துக்குமான பிரச்சனைகள் என்னங்கிறது பொதுவெளியில் இதுவரைக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலையில், இத்தனை கேள்விகள நான் கேட்டேன். அதற்கு 2 முறை அவகாசம் கொடுத்தும் திரு அன்புமணி சொல்லவில்லை. அதனால் என்னுடைய பெயரை பின்னால் கூட பயன்படுத்தக்கூடிய இனிஷியலை வேணால் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று திரு அது ராமதாஸ் அவருடைய காட்டமாக சொல்லக்கூடிய அளவிற்கு அது அந்த அவருடைய நடவடிக்கை தனிப்பட்ட நகர்ந்திருக்கிறதா? விஷயம். அவர் பேர பயன்படுத்தக்கூடாது, இனிஷியல போட்டுக்கலாம் என்பதெல்லாம் தந்தை மகனுக்கு உண்டான ஒரு விஷயம். அது நாங்கள் விவாதிப்பதற்கு அதுக்கு தயாராக இல்ல கட்சி நாங்க. பொதுவெளியில வந்துருச்சு தானே சார். அப்புறம் நான் இது விவாதிக்க என் மாட்டேன், பேர விவாதிப்பேன்னு சொல்றதுல என் என்ன பேர சார் நியாயம் இருக்கு? பயன்படுத்துங்க, பயன்படுத்தாங்கன்னு தந்தை சொல்வார். மகன் கேட்கிறாரா, கேட்கவில்லை என்பதெல்லாம் தந்தை மகனுக்கான விஷயம். இதுக்கு கட்சிக்கான விஷயம் இல்ல. கட்சியில மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்று தான் எங்களுடைய பெயர்ல நாங்க இருந்துகிட்டு இருக்குது. மருத்துவர் அன்புமணி என்று போடுங்கன்னு சொன்னா, கட்சி நிர்வாகிகள் அப்ப என்ன முடிவு பண்ண போறாங்களோ, அப்ப முடிவு செய்வாங்க. இதை முடிவு செய்ய வேண்டியது நீங்களோ, நானோ அல்ல. மருத்துவர் ஐயாவோ, மருத்துவர் சென்னையோ அவர்கள் தான். நீங்களும் இல்லையா அதுல? நானும் இல்ல. சரி. செய்ய வேண்டிய விஷயம் மருத்துவர் ஐயாவோ, சென்னையோ. தந்தையோ, மகனுக்கு உண்டானது ஒரு விஷயம் அது. அவர்கள் முடிவு செய்து கொள்வார்கள். இல்ல, இல்ல. நான் கேட்கிறது என்னன்னா, அது அது மட்டுமல்ல. அதிலிருந்து நீட்சியாக தான் பதில் சொல்லக்கூடிய சூழலை பகரும்போது, நாங்க பதில் சொல்ல நிறுவனராக ஒரு நாங்க இல்ல, பதில் சொல்ல வேண்டிய இல்ல அதுதான் அவசியமே சொல்றேன். இல்லன்னு தானே நாங்க அதான் சொல்றோம். நிறுவனராக அந்த நடவடிக்கையை நோக்கி அவர் நகருகிறார். ஆனால் இப்போது வரை திரு அன்புமணி அதற்கான எந்த விதமான பதிலையும் பொதுவெளியில் சொல்ல மறுக்கிறார். இதற்கு மட்டுமல்ல, தொடர்ச்சியாக ஒவ்வொரு குற்றச்சாட்டும் மருத்துவர் ஐயா வைக்கும்போதும் கூட, எந்த இடத்திலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதிர்வினையோ, எதிர்கருத்தோ வைக்கவில்லை. ம். அதுதான் அவருடைய தலைமை பண்பை காண்பிக்கிறது. அவர் செய்கின்ற விஷயம் கட்சியின் பைலாபடி நான் தலைவராக இருந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். ம். இதுதான் விஷயம். தேர்தல் ஆணையத்திலும் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார். பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன் இருக்கிறார். பொருளாளராக திலகபாமா இருக்கிறார். அப்பாவை தாண்டி, நிறுவனரை தாண்டி, தன்னை வளர்த்து விட்டரை தாண்டி கட்சியினுடைய பைலா முக்கியமானதாக மாறிவிட்டது. அப்படி நீங்க வளர்த்து விட்டவர் ஒரு ஒரு சில விஷயங்கள்ல கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம். எங்களை பொறுத்தவரை அடுத்த மருத்துவர் ஐயாவிற்கு பிறகு தலைவர் யார்? மருத்துவர் ஐயா என்றைக்குமே பொறுப்புக்கு அவர்தான் ஆசைப்பட்டவர் அல்ல. அவர்தான் சொல்கிறார். அவர்தான் பொறுப்புக்கு அவர்தான் ஆசைப்பட்டவர் அல்ல. ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார். மீண்டும் நான் தான் இந்த சொல்கிறேன். இந்த மீண்டும் 2026 சொல்கிறேன். தேர்தலில் நான் முடிவெடுக்கிறேன். நீ அதுபடி நட என்று சொன்னவர், உங்களை வளர்த்து விட்டவர் சொல்கிறார். அப்படியானால் அதை கேட்பதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம் தான் கேள்வி. நீங்க ஒரு தெளிவான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். 2026 தேர்தல் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக எல்லா தேர்தலையும் முடிவெடுப்பவர் ஐயா தான். அப்புறம் எங்க முரண் வருது? அதுதான் நாங்களும் கேட்கிறோம். ஒரு நியாயமான விஷயத்தை நீங்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு வைத்து பொதுக்குழுவை கூட்டி செய்தீர்கள் என்றால் எல்லாம் ஒத்துக்க தானே போறாங்க. ஏன் அன்னைக்கு அத்தனை மாவட்ட செயலாளர் போல? ம். இந்த மாரி நீக்கி விடுவார்களோ என்ற ஐயம் ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் இருந்தது. அதில கலந்து கொள்ள அவங்க விரும்பவில்லை. அதனால மாவட்ட செயலாளர்கள் அவங்க போல. இந்த மாரி ஒரு நடவடிக்கை. ராமதாஸ் அவர்களுடைய நடவடிக்கை பிடிக்காமல் தான் மாவட்ட செயலாளர்கள் போகவில்லை. 100% நடவடிக்கை என்று சொன்னா நடவடிக்கை இல்ல, எடுத்து இல்ல. நீங்க விடுவார்களோ, சொல்றது புரியுது. எடுத்து விடுவார்களோ என்ற ஒரு ஐயத்தினால போகவில்லை. ம். எல்லா விஷயத்திலயும் அ ஒத்து போறதற்கோ, தவறு என்று தெரிந்தே செல்வதற்கோ இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் மருத்துவர் ஐயா அவர்கள் அப்படி வளர்க்கவில்லை. அவர்களுடைய கருத்தை வெளிப்படையாக சொல்வதற்கான ஒரு தைரியத்தையும், துணிச்சலையும் ஊட்டுனவரே மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய கருத்துக்களை நாங்க வெளியில சொல்றோம். அந்த அடிப்படையில் தான் திரு அன்புமணி அந்த அப்பாவிடமிருந்து இப்ப கட்சியை காப்பாற்றுவதற்காக தனிப்பட்ட முறையில் நிற்கிறார். இருக்கலாம், இருக்கலாமா? இருக்கிறாரா? இருக்கலாம். கட்சி என்பது முக்கியம். இந்த இயக்கம் என்பது முக்கியம். மருத்துவர் உங்களுக்கு ஐயா வளர்த்த கட்சி என்பது தந்தைக்கு முக்கியம். பிறகா கட்சி யாருக்கு போகுது? காந்திமதி மடத்துக்கு போகுதா? அது மருத்துவர் அன்புமணி ராமதாஸை அடையாளப்படுத்தது யார்? ராமதாஸ் அவர்கள். அப்புறம் என்ன தவறு இழைத்து விட்டார்? பொதுக்குழுவுல கேட்டார். நான் என்ன தவறு செஞ்சேன்? அப்படின்ட்டு. ம். இந்த கட்சிக்கு விரோதமாகவோ, இந்த கட்சியை பாதிக்கின்ற வகையில என்ன தவறு செஞ்சேன்னு கேட்டார். ம். அவ்வளவுதானே. பதிலே வரலையா அதுக்கு? இல்லையே. அதுக்கு பதிலாக பர்சனல் விஷயங்கள் தானே எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ காந்திமதி அவர்கள் மேடையை மிக அருகில் தந்தைக்கு அருகில் உட்கார்ந்திருக்கக்கூடிய அடுத்த கட்ட தன்னுடைய அ வாரிசாக அவரு முன்னிறுத்த பார்க்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அன்புமணி தரப்பிலிருந்து வைக்கப்படுகிறது. யா அன்புமணி சொன்னான்னு சொல்லல. தரப்பிலிருந்து வைக்கப்படுகிறதுன்னு சொல்றேன். தெளிவா யாரும் சொல்றேன். யாரும் அந்த குற்றச்சாட்டெல்லாம் வைக்கல.
யார் வேண்டுமானாலும் கட்சியில் வந்து செயல்படலாம். செயல்படுவதற்கான முழு அதிகாரம் இருக்கிறது. அந்த வகையில் மரியாதைக்குரிய காந்திமதி அவர்கள் வந்தாலும் வரவேற்கதற்கு தான் தயாராக இது இருக்கிறோம். எனக்கு பின்னாடி குடும்பத்துல யாரு வேணான்னு சொல்லி தானங்க அன்னைக்கு மகாபலிபுரத்துல சண்டை போட்டாரு அன்புமணி. நான் விஷயத்துக்கு வரேன் அடுத்தது. இது எனக்கு பிறகு ஏற்கனவே வந்துட்டாங்க. இன்னொருத்தர் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அனுபவம் தேவைப்படுகிறது. எடுத்த உடனே நீங்க கொண்டு வந்து அந்த பொறுப்புல உட்கார வைக்காதீங்கன்னு தான் சண்டை போட்டாரு. ம். எடுத்த உடனே கொண்டு வந்து அந்த பொறுப்புல இளைஞர் அணி தலைவர் பொறுப்புல அமர வைக்காதீர்கள் என்று தான் சண்டை போட்டார். கட்சியில வந்து செயல்படவே கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே இல்ல. அவங்க செயல்படலாம். கட்சி கட்சி என்பது ஒரு பொதுவான விஷயம். மக்களை நோக்கி செல்கின்ற விஷயம். அதுல யார் வேணாலும் செயல்படலாம். அவங்களுடைய செயல்பாட்டிற்கு ஏத்தால் போல் அங்கீகாரம் கிடைக்கும். அப்படி வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா ஆமா. இன்றைக்கு மேடையில் தந்தைக்கு மிக அருகில் வந்து அமர்ந்திருக்கிறார் காந்திமதி அவர்கள். ஸோ அடுத்த கட்ட தன்னுடைய வாரிசாக ம ராமதாஸ் அது அவர்கள் யூகங்கள். அது யூகங்கள் தான். மருத்துவர் ஐயா இத்தன தான் நாள் இல்லையே! அது யூகங்கள் தான். அடுத்த கட்ட வாரிசு, அடுத்த இல்ல. தலைவர் என்று சொல்வதற்கெல்லாம் ஒரு நீங்க யூகத்துக்கான பதில் நாங்க சொல்ல முடியாதுல்ல. யூகமெல்லாம் இல்ல. நீங்க ஒரு அவரு முன்னாள் சட்டமன்ற சொல்லலையே. உறுப்பினர் தெளிவா பேசுங்க. அவர் தயவு செய்து சொல்லியிருக்காரா? சொல்லுங்க. அவர் ஐயா சொல்லியிருக்காரா? அடையாளப்படுத்துகிறாரா இல்லையா? ஐயா சொல்லியிருக்கிறாரா? அடையாளப்படுத்துகிறாரா இல்லையா? அடையாளப்படுத்துகிறார்ன்னா எத வச்சு சொல்றீங்க? முன்னாடி தன்ன அருகில உட்கார்ந்திருக்கிறார். இத்தன நாள் அவங்க வந்து கூட தானே உட்கார்ந்திருந்தாங்க. நிர்வாக குழு உறுப்பினராக எவ்வளவு நாள் போட்டிருக்கிறாரு. உட்கார்ந்திருந்தாங்க? நிர்வாக குழு உறுப்பினராக போட்டிருக்கிறாரு. எப்ப போட்டாங்க? இப்ப போட்டிருக்கிறாரு. அப்புறம் எப்படி? அதற்கு முன்னாடி அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. எதுவா? என்ன பொறுப்புல இருந்தாங்க? அடிப்படை உறுப்பினராக செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க. அதிலிருந்து அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா நினைத்திருக்கலாம். அதற்காக பண்ணியிருக்கலாம். அவரு தலைமை பொறுப்புக்கு வரும்போது அந்த கேள்வி கேளு. இப்ப கேட்டதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. இங்க உட்கார வைக்கிறதுக்காகவே அவர் வந்து தலைவர் ஆயிடுவாங்க, அப்படி ஆயிடுவாங்கன்றதெல்லாம் வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில வரக்கூடிய விஷயம் தான். அத போய் பதில் சொல்லி என்ன பண்ண போறோம்? அடுத்த கட்ட நகர்வா என்ன இருக்க போகுது திரு அன்புமணி தரப்புல? அவருடைய நடைப்பயணம் சென்று கொண்டிருக்கிறது. மக்கள் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ம். அடுத்த தேர்தலை சந்திப்பதற்கான கட்சியை பலப்படுத்துகின்ற வேலையை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்வார். திருவண்ணாமலையில் நடந்த கூட்டத்துல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைத்ததன் மூலமாக அமைச்சரை நேரடியாக ஒரு முரண் ஏற்பட்டதில்ல. என்ன சிக்கல் நடந்ததுங்க? உண்மையை வெளிப்படுத்தினார். அங்க மக்கள் பாதிக்கின்ற பிரச்சனைகளை வெளிப்படுத்தினார். இத்தனை ஆண்டு காலமாக இந்த மாவட்டத்தை பிரிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்திக் கொண்டு வராங்க. பரப்பளவுல மிகப்பெரிய மாவட்டமல்ல 2வது பெரிய மாவட்டம் திருவண்ணாமலை. அது இல்லன்னு அவர் வந்து அமைச்சர் வந்து தவறான பொய்யான கருத்துக்களை தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு வர்றாரு. அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? சேலம் மாவட்டம் 11 தொகுதி. தொகுதிகளின் அடிப்படையில எங்கேயுமே வந்து மாவட்டம் பிரிக்கப்படாது. பரப்பளவின் அடிப்படையில தான் பிரிக்கப்படும். அது கூட நிர்வாக வசதிக்காக. ம். ஒரு மக்கள் இந்த மூலையிலிருந்து அரசு நிர்வாகத்தை அணுகுவதற்கு எது எளிதாக இருக்கிறதோ, அதற்கு ஏற்றாற்போல் நிர்வாக வசதிக்காக தான் பிரிப்பாங்க. அப்படிதான் தொடர்ச்சியா. 11 மாவட்டம் கொண்ட சேலத்த பிரிச்சுட்டு தான் நீங்க திருவண்ணாமலை பிரிக்கணும்னா, அரியலூர் மாவட்டம் ஏன் பிரிக்கப்பட்டது? ம். கேள்வி எழுமா எழாதா? 14 தொகுதி இருக்கக்கூடிய சென்னை மாவட்டம். அத பிரிக்கலையே. ஏன் மத்த மாவட்டத்தலாம் பிரிச்சாங்க? பரப்பளவின்படி மிகப்பெரிய மாவட்டம் 6,200 சில்ற சதுர அடி கொண்டது திண்டுக்கல். அத விட ஒரு 200 சதுர கிலோமீட்டர் தான் திருவண்ணாமலை மாவட்டம் கம்மி. அதனால இத தொடர்ச்சியாக பிரிங்க பிரிங்கன்னு தொடர்ச்சியா கேட்டுட்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் ஒரு முரண் ஏற்பட்டது. பல்வேறு விஷயங்கள். அது மட்டும் இல்ல. மக்கள் பிரச்சனை, நந்தன் வாய்க்கால் பிரச்சனை, நந்தன் கால்வாய் பிரச்சனை இன்றைக்கு நேற்று பிரச்சனை இல்ல. அமைச்சரே சொல்றாரு. நான் நந்தன் வாய்க்கால பேசும்பொழுது, அன்புமணி அவர்களுக்கு 3 வயசு இருக்கும். ம். அப்படின்றாரு. அவர் 3 வயசுலேருந்து இன்னைக்கு என்ன அவருக்கு வயசு? 57 வயசு. அப்ப 50 வருஷமா ஒரு திட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லையா என்ற கேள்வி எழுமா எழாதா? ம். அதுதான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கேட்கிறார். மக்கள் சார்ந்த விஷயம். மக்களுக்காக ஒரு பிரச்சனை. பெரிய திட்டம் கூட கிடையாது அது. இன்றைக்கு அதனுடைய மொத்த மதிப்பே போட்டீங்கன்னா 400 கோடி தான் வருது. அப்ப அந்த காலத்துல எவ்வளோ இருந்திருக்கும் அது? ம். அன்றைக்கே செய்திருந்தீங்கன்னா செலவினம் கம்மியாக முடிஞ்சிருக்கும். இத்தனை விவசாயிகள் பயனடைந்திருப்பார்கள். இத கேட்கிறாரு. ம். அவ்வளோதான் அந்த விஷயம் அதுல. அவருடைய குற்றச்சாட்டை சொல்வதை பொறுத்துக் கொள்வதற்கு அவரால முடியவில்லை. இப்ப நடைபயணம் அடுத்த கட்டமாக தேர்தல் மிக அருகில் வந்து கொண்டிருக்கிறது. 7, 8 மாதங்கள். 2 ஃபிராக்ஷனா இருக்கக்கூடிய சூழ்நிலையில எப்படி இதை எதிர்கொள்ள இருக்கிறார் அன்புமணி அவர்கள்? ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எங்க எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பு. இதற்கு மேலுமா? 100% எப்போ வேணாலும் ஒருங்கிணையலாம். அதுல என்ன இருக்கு? இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை உணர்வுபூர்வமான ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. எந்த நேரத்தில் ஒருங்கிணைந்தாலும் அனைத்து தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள தான் செய்வார்கள். தொண்டர்களுடைய தொண்டர்களை யோசிச்சு பார்த்தீங்களா? அவர்களுடைய மனநிலை ஒன்றாக இணைய வேண்டும் என்று தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அதுல அப்புறம் எந்த ஏன் மாற்று ஒன்றிணையல? கருத்து இல்ல. சூழ்நிலை வரும். எந்த புள்ளியில முரண்படுகிறார்கள் என்பது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அது அவர்களுடைய பேச்சுவார்த்தை மீண்டும் கூட தொடரலாம். இதற்கு மேல வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிட்டார் திரு ராமதாஸ். வாய்ப்பில்லை என்று முற்றுப்புள்ளி அரசியல்ல எது வேணாலும், எப்ப வேணாலும் நடக்கலாம். எப்போது நடக்கும்? எங்கு எப்ப நடக்கும்? வேணாலும் நடக்கலாம். ஏன்னா கூட்டணிய பத்திலாம் நீங்க முந்தைய காலத்துல அரசியல் வரலாறு உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது. எது வேணாலும் இதே தான் சொன்னாங்க திமுகலும்.
அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே அது சுடுகாடுன்னாங்க. அந்த கொள்கையே கைவிட்டாங்க. அதே மாரி பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து ஒரு முதல்ல ஒரு அதிமுகல கட்டத்திலயும் நான் பேசிட்டு என்ன பாஜகட்டயும் பேசுவாங்க அந்த மாரி. கூட்டணி பேசுவதில என்ன தவறு இருக்கிறது? ஒரே நேரத்துல எப்படி 2 கட்சியிலயும் நான் பேசுவீங்க? 10 கட்சியில கூட பேசலாங்க. எங்களுடைய தனித்தன்மை, பாட்டாளி மக்கள் கட்சி என்பது யாருக்கும் அடிமை சாசனம் எழுதி கொடுத்த கட்சி அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ற தனித்துவம் இருக்கிறது. சுயம்பாக மருத்துவர் ஐயா அவர்கள் உருவாக்கிய கட்சி. எங்களுடைய லாபம் எங்கே இருக்கிறதோ, பாட்டாளி மக்கள் கட்சி எங்கே வலுப்பெறுமோ, அந்த இடத்துல தான் எங்களுடைய கூட்டணி இருக்கும். நாங்க யாருக்கும் போயிட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ச்சியாக கூட்டணியில இருந்த பொழுதும் கூட எதிர்த்து பேசக்கூடிய தலைவர். ம். துணை நகரம் இங்கே கொண்டு வந்தபோது திமுக கூட்டணியில தான் இருந்தோம். எங்களுடைய தயவுல திமுக ஆட்சி நடந்துட்டு இருந்தது. ம். அப்ப துணை நகரம் கொண்டு வந்தாங்க. யார் எதிர்த்தது முதல்ல? எதிர்க்கட்சியா எதிர்த்தாங்க. ம். கூட்டணியில இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி தானே எதிர்த்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்ற தனித்துவம் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியா இப்ப நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்க. உங்களுடைய திறமை இருக்கிறது. உங்களுடைய தனித்துவம் இருக்கிறது. அதற்கான அங்கீகாரம் எங்க கிடைக்குதோ அங்க தானே செல்வீங்க. ம். இல்ல நான் இங்கேயே 2 தான் புறமும் இருப்பேன்னு உங்களுக்கு சொல்றதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. 2 புறமும் உங்களுக்கு அங்கீகாரத்த நோக்கி 2 உங்களுக்கு அழைப்பு புறம் இல்ல சார். எல்லா இடத்துலயும் இருந்தும் வரும். பாட்டாளி மக்கள் கட்சி பேசி யாருக்கு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல நோக்கி நகர்வீங்களான்னு டிசைட் கேட்டேன். பண்ணிட்டாங்கவே இல்லல்ல. டிசைட் பண்றதுன்றது ஒரே இதுதான். ஃபைனல் டெசிஷன் என்பது 2 பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான். அந்த முடிவு தான் கடந்த தேர்தல்ல பாஜகவிடம் கூட்டணி வைத்தது. அப்ப தொடர்ச்சியாக அதிமுகல பேசினது யாரு? பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம். 2 பேரும் சேர்ந்து தான் பேசியிருப்பாங்க. மருத்துவர் ஐயாவும், மருத்துவர் சின்னையாவும் சேர்ந்து தான் பேசியிருப்பாங்க. ம். பேச்சுவார்த்தை என்பது நடத்திருக்கலாம். அதுல என்ன தவறு இருக்கிறது? பேச்சுவார்த்தை நடத்தல எந்த தவறும் இல்லை. அப்புறம் பேச்சுவார்த்தை நடந்தது தவறுன்னு சொல்லல. அப்புறம் 2 பேரும் 2 பேரும் பேசியிருப்பாங்கன்னு சொல்றீங்க. இவரு இல்லன்னு சொல்றாரு. நான் பேசலன்னு மருத்துவர் சொல்றாங்க. ஐயா அவர்கள் தெளிவுபடுத்தினார். எனக்கு வந்து அதிமுகவோட கூட்டணி போகணும்னு ஆசை. இவங்க 2 பேரும் வந்தாங்க, பேசினாங்க. அதன் அடிப்படையில அ பாஜகவோட கூட்டணி செல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு செல்லப்பட்டேன் அப்டின்னாரு. பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. எடுத்து அவர காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல மருத்துவர் ஐயாவுடைய ஒப்புதலோடு தான் பாரதிய ஜனதா கூட்டணி என்பது அமைஞ்சது என்பது தான் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சரி. ஆ இப்போ வர இருக்கக்கூடிய நீங்க தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய பட்சமாக, கூட்டணியாக பேசப் போகிறீர்களா? அதாவது யுனைட்டட் பாமகவ பேசப் போறாங்களா? இல்ல வந்து தனித்தனி முறையில பேசப் போறோம். ஏன்னா இந்த எதிர்பார்ப்பு எல்லா மக்கள்ட்டயும் எல்லா கேள்வி இது வந்து வன்னியர் சமூக மக்களைத் தாண்டி அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, யார் என்ன செய்ய போறாங்க? தலைவர் வந்து தலைவர்ன்னு சொல்லப்படக்கூடிய அன்புமணியர் அவர்கள் இந்த பக்கம் திமுகவுக்கு எதிராக நிற்கிறார். அதே சமயம் வந்து ராமதாஸ் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக நிற்கிறார் என்கிற பட்சத்தில் என்ன நடக்கப் போகிறது? என்ன கேள்வி? ஏன்னா இது தொடர்ச்சியாக திமுகவை எதிர்த்துக் கொண்டே வருகிறார் திரு அன்புமணி. ஆனால் ராமதாஸ் அவர்கள் வந்து அந்த மாரி எந்த விஷயமும் சொல்லல. அந்த அந்த சூழல் இருக்கிறது. வாட் நெக்ஸ்ட்? நான் தான் தலைவராக இருக்கணும். அதுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னா. நீங்க இல்ல உள்ள வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதை பொறுத்தவரை என்னை போன்று இருக்கக்கூடிய கட்சியின் தொண்டர்கள் அனைவரும் விரும்புவது ஒன்றாக சேர்ந்து தான் ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். காலம், சூழ்நிலை எப்படி அமைகிறதோ அதை நோக்கி தான் செல்லும். அப்படிதான் இருக்கப் போகிறது. அப்படிதான் இருக்கப் போகிறது. ஒன்றாக சேர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எண்ணமும், எல்லாருடைய ஆசையும் கூட. காலம், சூழ்நிலை ஒத்துழைத்தால் ஒன்றாக சேர்ந்து செய்வார்கள். இல்லை என்று சொன்னால் அன்னைக்கு என்ன சூழ்நிலையோ அதுக்கு ஏற்றார் போல் தேர்தல் ஆணையத்தை எதுக்கு அணுகியிருக்கிறீர்கள்? நாங்க அணுகவில்லையே. ம். நாங்க தேர்தல் ஆணையத்தை அணுகவில்லையே. ராமதாஸ் அணுகியிருக்கிறாரோ? அவர் தான் சொன்னார் அணுகியிருக்கிறோம் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் தான் சொல்லியிருக்கிறார். ம். அது சம்பந்தமான எந்த ஒரு விஷயமும் வந்ததாக எனக்கு செய்தி இல்லை, தகவல் இல்லை. ஓகே. ஒருவேளை அந்த மாரி ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டால், அடுத்ததாக சந்தித்து தான் ஆக வேண்டும். நடவடிக்கை வந்தால் சந்தித்து தான் ஆக வேண்டும். நடைப்பயணம் போனோம். நடைப்பயணம் செல்ல வேண்டாம் என்று தடை கேட்டு நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். அதை சந்தித்து விட்டு தான் நடைப்பயணத்தை இன்றைக்கும் நடத்தி கொண்டு இருக்கிறோம். தடை போடுவது யாராக இருந்தாலும் அடுத்த நோக்கி கட்சியை பலப்படுத்துவதற்கு எந்த செயல்பாடுகள் தேவையோ அதை நோக்கி நிறுவனர் மருத்துவர் இல்லாமல் கட்சியை அன்புமணி பலப்படுத்தப் ராமதாஸ் போகிறீர்களா? 100% தேவைப்படுகின்ற சூழ்நிலையில செஞ்சுக்கிட்டு தானே போயிட்டு இருக்கிறாரு. நிறுவனர் இல்லாமல் என்றால் இல்ல. நிறுவனர் இருந்து கொண்டு தான் இருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள் மனம் மாறுவார், ஏற்றுக்கொள்வார் என்ற எதிர்பார்ப்போடு நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். நல்லது திரு கணேஷ்குமார். உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்கும் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி.